14 inch MacBook Pro with M3 Pro chip அந்த மாடல் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறோம். MacBook Pro 18GB unified memory, 1TB SSD, 14 inch MacBook Pro with Apple M3 Pro chip. பிடிச்சி லிஃப்ட் பண்ணுறோம். MacBook Pro ரொம்ப காம்பேக்டான டிவைஸு. கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பிளாக். அண்ட் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து விழாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியல. பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இருக்கிற இந்த யூசர் மேனுவல், 1 இயருக்கான வாரண்ட்டி, அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டிக்கரும் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 97 வாட்ஸ் அவுட்புட் தரக்கூடிய ஒரு பவர் அடாப்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 மீட்டர் USB-C மேக்ஸேஃப் சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. வித் ஸ்பேஸ் பிளாக் கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போக இந்த பாக்ஸில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆன் பண்ணுறோம். சவுண்டு கேட்டிருப்பீங்க. Mac is loading. ஸோ இது வரைக்கும் 15 inch யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்பவே நமக்கு வந்து சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. ட்ராவலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் பர்பஸ்க்காக தான் வந்து 14 inch சூஸ் பண்ணேன். அதர்வைஸ் வந்து நான் 16 inch தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதோடைய GPU அண்ட் CPUவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பெஞ்ச் மார்க் பண்ணி பார்க்கலாம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரீஜன் இந்தியா செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கீபோர்டு வந்து US இங்கிலீஷு, ஓகே. ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் US, ஓகே. தென் கண்டினியூ. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட் நவ், சில பேசிக் செட்டிங்ஸை மட்டும் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவேசி, இது வந்து ஓகே கொடுத்துருவோம். மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது மேக்கோட பேக்கப் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேக்கப்லேருந்து வந்து அந்த பேக்கப் வந்து ஸ்டார்ட் அப் டிஸ்காக யூஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து செட்டப் பண்ணலாம். இல்லாட்டினா ஒரு விண்டோஸ் பிசிலேருந்து கூட பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து நாட் நவ் கொடுத்துட்றேன். இதை வந்து ஃப்ரெஷ் பிசியாகவே வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். சைன் இன் வித் யுவர் ஆப்பிள் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா iCloud அந்த செட்டிங் அது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஏதாவது ஒரு மேக்கில் லாகின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மேக்கோ இல்லை வந்து iOSல கொடுத்தீங்கன்னா நான் வந்து அலோவ் கொடுக்குறேன். 105043 அப்படின்றது என்னோடய அதர் டிவைஸில் வந்து 105043. நம்ம ஆப்பிள் ஐடியில் ஆல்ரெடி இருக்கிற லிங்க் ஆகிருக்கிற ஒரு டிவைஸ்க்கு இந்த ஒரு ஓடிபி வந்து சீக்ரெட் கோடு வந்து வரும். அந்த கோடில் வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணும்போது ஸோ சேம் யூசர் தான் லாகின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஆப்பிள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது ஆப்பிள் ஐடி வெரிஃபை பண்ணுறதுக்கு அது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹரிதாஸ் மகேஸ்வரன், இதுதான் ஓகே. அக்கௌண்ட் நேம் வந்து மகேஸ்வரன்னே வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து சிம்பிளாக கொடுத்துக்கிறேன், மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பிள் ஐடியில் லாகின் பண்ணுறதுனால அதுவே எடுத்துக்கும். ஸோ சேம் கொடுத்துடலாம். செட்டிங் அப் அக்கௌண்ட். இப்போ வந்து iCloudல நம்மளோட சிஸ்டமை வந்து லிங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து iCloudல ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஃபைல்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணினீங்கன்னா அதோடைய அந்த டேட்டா வந்து இந்த மேக்லேயும் வந்து சிங்க்ரோனைஸ் ஆகிடும். அது ஸ்க்ரீன் டைம் இதெல்லாம் ஓகே தான். இது நம்ம நெக்ஸ்ட் டைம் அப்புறமா கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுத்து போயிடுவோம். செலக்ட் யுவர் டைம் ஜோன் அப்படின்றது வந்து
சென்னை இந்தியா நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். அன்லாக் மை டிஸ்க். ஓகே, டச் ஐடி வந்து கண்டினியூ பண்ணுறோம். ப்ளேஸ் யுவர் ஃபிங்கர்ஸ். வெவ்வேறு பொசிஷனில் வச்சு நம்ம வந்து கொடுத்தோம். ஏன்னா எவ்ரி டைம் வந்து சேம் பொசிஷன் வந்து கொடுக்க மாட்டோம். ப்ளேஸ் யுவர் ஃபிங்கர் அகைன் கேட்குது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ஃபிங்கரை வந்து ஸ்கேன் பண்ணோம். டச் ஐடி இஸ் ரெடி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து இனிஷியல் செட்டப் எல்லாமே முடிஞ்சு இப்போ லாகின் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா அபவுட் திஸ் மேக் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மேக்கோட ஸ்பெக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிப் வந்து ஆப்பிள் M3 Pro, மெமரி வந்து 18 GB மெமரி, சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. MacOS வந்து Sonoma 14.1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இனிஷியல் செட்டப் எல்லாமே பண்ணிட்டோம். சில பெஞ்ச்மார்க்ஸ் CPU அண்ட் GPUவோட பெஞ்ச்மார்க்ஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக வந்து அதோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரொம்ப பேசிக்கான பெஞ்ச்மார்க் டூல்ஸ் வந்து கீக் பெஞ்ச் அண்ட் சினி பெஞ்ச் இது ரெண்டையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதோட பெஞ்ச்மார்க் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா CPU பொறுத்த வரைக்கும் வந்து 3054, அதாவது சிங்கிள் கோரோடைய ஸ்கோரு. மல்டி கோரில் வந்து பார்த்திங்கன்னா 15,569 வந்து ஸ்கோர் வந்து ஈல் பண்ணியிருக்குது. சினி பெஞ்சில் வந்து ஜிபியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ரேங்கிங்கில் இந்த M3 Pro வந்து பார்த்திங்கன்னா M1 அல்ட்ராவுக்கு நெக்ஸ்ட் அடுத்தபடியாகவும் M1 மேக்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸை விட அதிகமாகவும் இது வந்து ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ இதோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5944 அப்படின்ற ஸ்கோர் வந்து ஈல் பண்ணியிருக்குது. ஸோ அதுதான் வந்து பெஞ்ச்மார்க். அவ்வளோ தான். ஃபைனலாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து M1 M2 இதில் ஏதாவது ஒரு மேக்புக்கோ இல்லை வந்து மேக் மினியோ வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த M3 ப்ரோவுக்கு வந்து M3 சிப்புக்கு வந்து அப்கிரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே தான் இன்டெல் மேக்புக் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அப்கிரேட் வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் திரும்ப நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.